வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காமராஜ் நகர் தொகுதி மற்றும் பாகூர் தொகுதியை தொடர்ந்து முதலியார்பேட்டை தொகுதியிலும் இலவச அன்னதான திட்டத்தை தொழிலதிபர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் துவக்கி வைத்தார். பசியில்லா புதுச்சேரி என்னும் உன்னதமான நோக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் புதுச்சேரியில் பல்வேறு தொகுதிகளில் இலவச அன்னதான திட்டத்தை செயல்படுத்தி வரும் சமூக ஆர்வலரும் தொழிலதிபருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு தங்கள் மார்டின் குரூப்ஸ் மூலம் இந்தியா முழுவதும் மழை, வெள்ளம், புயல் காலங்களில் விளம்பரம் இல்லாமல் பொதுமக்களுக்கு உதவி செய்து வருகிறார். அந்த வகையில் காமராஜ் நகர் தொகுதியில் இலவச அன்னதான கூடத்தில் 1000 பேருக்கு தினம்தோறும் உணவு வழங்குகிறார்கள். அதேபோன்று பாகூர் தொகுதியிலும் தினம்தோறும் உணவு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் புதுவை கடலூர் சாலை நயினார் மண்டபம் பகுதியில் உள்ள பி. துரைக்கனு அமிர்தம்மாள் திருமண நிலையத்தில் இன்று இலவச அன்னதான திட்டத்தை சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் துவக்கி வைத்தார். இந்த இலவச அன்னதான திட்டத்தில் பொதுமக்கள் அனைவரும் பிற்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக உணவு அருந்தி மகிழலாம் என தேசிய மக்கள் மன்றம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அன்னதான திட்டத்தை புதுச்சேரி முழுவதும் விரிவுபடுத்த உள்ளதாக சமூக ஆர்வலரும் தொழிலதிபரும் தேசிய மக்கள் மன்ற நிறுவனருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தெரிவித்தார். நிகழ்ச்சியின் போது புதுவை அமைச்சர் திரு ஜான்குமார் மற்றும் தேசிய மக்கள் மன்ற தலைவர் திரு ரேகன் ஜான்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். When I'm blue, I think of you in your eyes, how they look at mine, so kind and like that. You slow down time and everything's just fine. I was ocean swimming with just wishbone, thinking of my life, the vision drifting by, until I found a lighthouse in your heart, shining like a beacon of bright stars. How did life go wandering far, until I found a lighthouse in your heart, guiding me out the When I'm blue, I think of you in your eyes, how they look at mine, so kind and like that. You slow down time and everything's just fine. I was ocean swimming with just wishbone, thinking of my life, the vision drifting by, until I found a lighthouse in your heart, shining like a beacon of bright stars. How did life go wandering far, until I found a lighthouse in your heart, guiding me out the When I'm blue, I think of you in your eyes, how they look at mine, so kind and like that. You slow down time and everything's just fine. I was ocean swimming with just wishbone, thinking of my life, the vision drifting by, until I found a lighthouse in your heart,
like a beacon of bright stars. How did life go wandering far until I found a lighthouse in your heart, guiding me out the When I'm blue, I think of you in your eyes, how they look at mine, so kind and like that. You slow down time and everything's just fine. I was ocean swimming with just wishbone, thinking of my life, the vision drifting by until I found a lighthouse in your heart, shining like a beacon of bright stars. How did life go wandering far until I found a lighthouse in your heart, guiding me out the When I'm blue, I think of you in your eyes, how they look at mine, so kind and like that. You slow down time and everything's just fine. I was ocean swimming with just wishbone, thinking of my life, the vision drifting by until I found a lighthouse in your heart, shining like a beacon of bright stars. How did life go wandering far until I found a lighthouse? இன்னைக்கு அன்னதானம் மொத்தம் 30 தொகுதியும் பிளான் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ ஒன்று ஒரு தொகுதியாக ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ காமராஜர் முடிஞ்சது, அப்போ அடுத்தது நம்ம இங்கே முதலியாப்பேட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது போக மற்ற தொகுதியும் இப்போ எல்லாம் ஒன்று ஒன்று ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். இடம்லாம் பார்த்துருக்கோம், மண்டபம் மாதிரி எதாவது இங்கெல்லாம் செட் ஆகுதோ அங்கெல்லாம் ஒரு இடத்துல தொடங்கி வச்சு மொத்தமாக எல்லா தொகுதியும் பிளானு இப்போ ஒன்றுனா எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். சார், இப்போ பாண்டிச்சேரியில் 30 தொகுதி இருக்குது. 30 தொகுதிக்கு சாப்பாடு போடுறதுல வந்து எதை நோக்கி நம்ம அந்த கவனம் செலுத்துறோம்? மெயினாக பசிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் மக்கள் வந்து போதும்னு சொல்கிறாங்க. சாப்பாடு மட்டும்தான் ஒரு சாப்பாடு பட்னியில் மக்கள் எப்பவுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு நோக்கம் தான். பண்ணிட்டு இருக்கோம். பட் இது ஒரு விஷயமா இது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து நாங்கள் பொதுமக்கள் வந்து பசியில் இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு அவங்களுக்கு ஒரு 3 வேளை சாப்பாடு கிடைச்சிருச்சுன்னா அவங்க காமராஜர் நகர்லேருந்து கேள்விப்பட்டது போனால் அவங்க காலையில் சாப்பிடாம மத்தியானம் வந்து சாப்பிட்டு அவங்க நைட்டுக்கும் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இது அவங்களால அவங்க இந்த மூலிமா அவங்களுக்கு சில பொருளாதாரமும் அவங்களுக்கு சில சேவிங் மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து எல்லா மக்களும் சாப்பாடு தேவைப்படுற மக்களுக்கு இது கொடுக்கணுங்கிறது எங்களோட அறக்கட்டளை மூலிமா சாப்பாடு எல்லாம் வேற என்ன நலத்திட்டங்களை செய்ய இருக்கு? இப்போ ஒன்று மெயின் தண்ணி பிரச்சனை இப்போ அதிகமாக போயிட்டு இருக்கு. இப்போ அதுக்காக வந்து நாங்கள் இப்போ பியூரிஃபையர்லாம் ஒரு தொகுதியும் ஒரு பியூரிஃபையர் வைக்கிற மாதிரி பேசி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று வந்து தண்ணி கிரவுண்ட் வாட்டரு ஃபில்டர் பண்ணி வர மாதிரியும், இன்னொன்று வந்து ஏர்ல இருந்து காற்றுல இருந்து நீரை வந்து நம்ம எடுத்து பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பியூரிஃபையர் மாதிரி அதை காற்றுல இருந்து மாய்ஸ்சர் எடுத்து அதுலேருந்து ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும். குடிநீர் மெயினாக குடிநீர் பிரச்சனையை எடுத்துக்கிறதுக்காக இந்த வேலை செய்யலாம். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட ஏழை மாணவன் ராஜகுரி என்பவரின் கல்வி செலவுக்கான நிதி உதவியை தொழிலதிபர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வழங்கினார்.
புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மாணவர் ராஜகுரு நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு பள்ளி மாணவர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டின் கீழ் தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்ததும் நிதி நெருக்கடி காரணமாக கூடுதல் கட்டணம் செலுத்த முடியாத நிலையை சமீபத்தில் காணொலி மூலம் தெரிந்து கொண்ட சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கல்விக்கு பணம் ஒரு பொருட்டாக அமைந்துவிடக் கூடாது என்பதனை உணர்ந்து இன்று மாணவன் ராஜகுருவை அவரது வீட்டில் நேரில் சந்தித்து ரூபாய் 1,50,000க்கான காசோலையை வழங்கி தொய்வின்றி கல்வியை தொடர வேண்டுமென வாழ்த்தினார். சிறு வயதிலேயே தாயை இழந்து தனது பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்து வரும் மாணவன் ராஜகுருவின் கனவை நிறைவேற்றுவதில் தன்னுடைய பங்கும் இருப்பது எண்ணி மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்த அவர், திறமைக்கு வறுமை ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்போம் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியின் போது தேசிய மக்கள் மன்ற தலைவர் திரு ரேகன் ஜான்குமார் அவர்கள் உடனிருந்தார். புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் தொழிலதிபர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து கலந்துரையாடினர். புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் இன்று காலை சமூக ஆர்வலரும் தொழிலதிபரும் தேசிய மக்கள் மன்ற நிறுவனருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து உரையாடினர். அந்த சந்திப்பில் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பின் தலைவரும் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினருமான திரு சிவசங்கர், பொதுச் செயலாளர் டி முருகபாண்டியன், கனகசெட்டிக்குளம் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் தண்டபாணி, லாரி போக்குவரத்து சங்கத்தின் தலைவர் உமாசங்கர், திருவள்ளுவர் சாலை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் வைத்தியநாதன், லாஸ்பேட்டை சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த், பிளாஸ்டிக் வியாபாரிகள் சங்கத்தின் துணைத் தலைவர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்று மத்திய அமைச்சரும் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரி மாநில பொதுக்கூட்டம் பழைய துறைமுக வளாகத்தில் இன்று நடைபெற்றது. மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக தேர்தல் பொறுப்பாளர்களுமான மத்திய அமைச்சர்கள் மன்சுக் மாண்டவியா, அர்ஜுன் ராம் மேக்வால், மாநில பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினார்கள். கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, பாரத மண்ணின் நலனுக்காகவே பணிகளை செய்கிறோம். வளர்ச்சியடைந்த பாரதம் அமைப்பதில் நம் நாடு முன்னேறி வருகிறது. இதற்காக பாஜகவினர் குறிக்கோளுடன் செயல்பட வேண்டும். நமது மனதில் உள்ள அடிமைத்தனமான செயல்பாடுகளில் இருந்து வெளியே வர வேண்டும். பாஜக தொண்டர்களால் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை, அதில் நம்பிக்கை உள்ளது என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் சாலைகளில் சுற்றித் திரியும் தெருநாய் தொல்லைகளில் இருந்து தப்பிக்க மக்கள் தங்களது வீடுகளில் விதவிதமான நிறங்களில் தண்ணீர் நிரப்பிய பாட்டில்களை வீடுகள் முன்பு தோரணமாக தொங்கவிட்டுள்ளனர். புதுச்சேரி மக்கள் சமீப நாட்களாக தெருநாய்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் பின்பற்றி வரும் ஒரு நூதன நடைமுறை கவனத்தை ஈர்த்து வருகிறது. பிளாஸ்டிக் குடிநீர் கேன்களில் சொட்டு நீளம் உள்ளிட்ட பல நிறங்களில் தண்ணீர் நிரப்பி அதனை தோரணமாக வீட்டு முன் தொங்கவிட வேண்டும் என்றும், இதுபோன்ற நாய்களுக்கு பிடிக்காத நிறங்களில் தண்ணீர் பாட்டில்களை தொங்கவிட்டால் அவற்றை பார்த்து நாய்கள் பின்வாங்கும் என்றும், இதனால் தெருநாய்களின் தொல்லை இருக்காது என்றும் நூதன தகவல் பரவியது. இதனை உண்மை என்று நம்பிய புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் உள்ள பல வீடுகளில் சொட்டு நீளம் கலந்த தண்ணீர் பாட்டில்களை தோரணமாக தொங்கவிட்டுள்ளனர். நீலம் மட்டுமல்லாது மஞ்சள், சிவப்பு, பச்சை என பல்வேறு நிறங்களிலான தண்ணீர் பாட்டில்களையும் வீடுகள் முன்பு தோரணமாக தொங்கவிட்டுள்ளனர். இதனை அந்த வழியாக கடந்து செல்பவர்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். மேலும் இதுபோன்ற வண்ண கலர் பாட்டில்களை தொங்க விடுவதால் தெருநாய்களின் தொல்லையும் குறைந்திருப்பதாக பகுதிவாசிகள் தெரிவிக்கின்றனர். புதுச்சேரி அவ்வை நகர் மகளிர் சங்கம் மற்றும் இன்னர்வில் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கோல்டு சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி அவ்வை மகளிர் சங்கமும் இன்னர்வில் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கோல்டும் இணைந்து ஆசிரியர் தின விழா, தேசிய எழுத்தறிவு மாத விழிப்புணர்வு விழா, சாதனையாளர் விருது விழா என முப்பெரும் விழாவை சிறப்பாக நடத்தியது. மகளிர் சங்க தலைவி தீபா சுந்தர் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். புதுச்சேரி கல்வித்துறையின் முதன்மை கல்வி அலுவலர் குலசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆசிரியர் தின உரை வழங்கி கலைவாணி, ரேணு, கீதா, லதா, சசிகலா, காமாட்சி, லதா,
சர்மிளா மற்றும் நர்மதா ஆகிய தேர்ந்தெடுக்கப்பட்ட 8 ஆசிரியர்களுக்கு சிறந்த ஆசிரியர் விருதை வழங்கினார். முன்னதாக தேசிய எழுத்தறிவு மாதம் மற்றும் பாரதியார் நினைவு நாளை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்கள் நிகழ்வில் பாரதியார் பாடல்களை பாடி அசத்தினர். நிகழ்வில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் நிகழ்வில் புதுச்சேரியை சேர்ந்த மலையேற்ற வீராங்கனை திவ்யாவிற்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மகளிர் சங்க ஒருங்கிணைப்பாளர் உமாசேகர், செயலர் அனுராதா கண்ணன், இன்னர்வில் கோல்டு கிளப்பின் நிறுவனர் பங்காரம்மாள், கிளப் தலைவி உமா மகேஸ்வரி, சங்கம் மற்றும் கிளப்பின் செயற்குழு உறுப்பினர்கள், விருதாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி புதுச்சேரி ஆட்சியரிடம் பல்வேறு மனுக்கள் மக்கள் குறைதீர் முகாமில் அளிக்கப்பட்டன. செப்டம்பர் மாதத்துக்கான மக்கள் குறைதீர் முகாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் திங்கட்கிழமை நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் தலைமை வகித்தார். கடந்த மாதம் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய ஆட்சியர் குலந்துங்கன் இம்மாதத்திற்கான பல்வேறு மனுக்களை பெற்றுக் கொண்டார். இம்மாதம் பெறப்பட்ட மனுக்களில் பல்வேறு அடிப்படை வசதிகள் வேண்டியும், கோயில் இடத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரியும், குடிசை மாற்று வாரியத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு, இலவச மனைப்பட்டா, சாலை வசதிகள் வேண்டியும் பொதுமக்கள் மனு அளித்தனர். அவற்றை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்வில் வருவாய் அதிகாரி ஸ்ரீஜித் மற்றும் வட்டாட்சியர்கள், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விசா காலம் முடிந்து ஆரோவில் பகுதியில் தங்கியிருந்த அமெரிக்கர் 2 அமெரிக்கா நாட்டிற்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி வானூர் தாலுகா ஆரோவில் அருகே உள்ள குதிரை பண்ணை அருகில் இடையஞ்சாவடி கிராமத்தை சேர்ந்தவர் ஜெயவேல். இவருக்கு சொந்தமான இடத்தில் அமெரிக்கா நாட்டை சேர்ந்த டக்ளஸ் பால் மேக்லனி மற்றும் டோனிலோ டிக்கி ஆகிய இருவரும் கடந்த சில மாதங்களாக வாடகை எடுத்து தங்கியிருந்து வருகின்றனர். இவர்கள் இருவரும் ஏற்கனவே புதுச்சேரி மாநிலம் குருசுக்குப்பம் பகுதியில் 2017ஆம் ஆண்டிலிருந்து குடியிருந்து அங்கிருந்து மாற்றமாகி இடையஞ்சாவடி பகுதியில் 1 வருடமாக தங்கி வந்துள்ளனர். ஆனால் இவர்கள் இருவரும் விசா முடிந்து நீட்டிப்பு செய்யாமலே தங்கியிருந்தது புதுச்சேரி போலீசாருக்கு தகவல் தெரிய வந்தது. இவர்களை தேடி வந்து ஆரோவில் காவல் நிலையத்தில் தகவல் தந்தனர். அதன் பேரில் ஆரோவில் போலீசாரும் அங்கு சென்று குடியிருந்த வீட்டை சோதனை செய்து இருவரிடமும் விசாரணை நடத்தினர். அப்பொழுது அவர்கள் வைத்திருந்த விசா முடிந்தது தெரிய வந்தது. அதையடுத்து இருவரையும் அந்நாட்டுக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை மேற்கொண்டனர். அதன்படி இருவரும் சென்னை விமான நிலையத்திற்கு அழைத்து செல்ல புதுச்சேரி டிஎஸ்பி ராமச்சந்திரன் தலைமையிலான போலீசார் சென்னை ஏர்போர்ட்டில் சிறப்பு விசா கொடுக்கப்பட்டு அவர்களை அமெரிக்கா அனுப்பி வைக்கிறார்கள். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 6 பேர் கொண்ட கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 4 கிலோ கஞ்சா, 6 செல்போன், 3 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த இடையார்பாளையம் அடுத்த என்ஆர் நகர் அருகே உள்ள தென்னந்தோப்பில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக சிறப்பு அதிரடிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சிறப்பு அதிரடிப்படை போலீசார் மற்றும் தவளக்குப்பம் போலீசார் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது போலீசார் வருவதை கண்ட ஒரு கும்பல் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்தனர். இருப்பினும் அந்த கும்பலை போலீசார் சுற்றி வளைத்து மடக்கி பிடித்தனர். பின்னர் சந்தேகத்தின் பேரில் அவர்களை சோதனை செய்தபோது அவர்களிடம் கிலோ கணக்கில் கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்தது. பின்னர் அந்த கும்பலை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்திய போது அவர்கள் தவளக்குப்பம் பகுதியை சேர்ந்த தங்கவேல், ஆனந்த், அனந்தராமன், ஆனந்த் என்கிற முருகானந்தம், சுந்தர், ரங்கநாதன், சரண் என்கிற கலையரசன் என்பதும் இவர்கள் ஒரிசா, புவனேஸ்வர் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து கஞ்சாவை கிலோ கணக்கில் வாங்கி வந்து பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு சிறு சிறு பொட்டலங்களாக விற்பனை செய்வதும் தெரிய வந்தது. இதையடுத்து 6 பேர் கொண்ட கஞ்சா கும்பலை தவளக்குப்பம் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 4.300 கிலோ கஞ்சா, 6 செல்போன்கள், 3 மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைத்தனர். ஏம்பலம் திருவள்ளுவர் நகரில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள என்ஆர் பவள விழா வார சந்தையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். புதுச்சேரி ஏம்பலம் பகுதியில் உள்ள திருவள்ளுவர் நகரில் என்ஆர் பவள விழா வார சந்தை திறப்பு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்காக வார சந்தை திறந்து வைத்தார்.
மேலும் பெயர் பலகை திறந்து வைத்து சிறப்பித்தார். இங்கு புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள், வியாபாரிகள் நேரடியாக தங்கள் பொருட்களை விற்பனை செய்ய ஏதுவாக இந்த வார சந்தை அமைக்கப்பட்டுள்ளது. இது அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், விவசாயிகள், வியாபாரிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள தனியார் வங்கியில் நேற்று நள்ளிரவு தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகரின் முக்கிய பகுதியான புஸ்ஸி வீதி, எல்லையம்மன் கோவில் வீதி சந்திப்பில் செயல்பட்டு வந்த தனியார் வங்கியில் நேற்று நள்ளிரவு 12 மணியளவில் வங்கிக்குள் இருந்து திடீரென புகையெழ ஆரம்பித்தது. அச்சத்துடன் அதை கவனித்த பாதுகாப்பு பணியில் இருந்த இரவு காவலாளர் உடனடியாக அவசர எண் 100க்கு தகவல் தெரிவித்தார். சில நிமிடங்களில் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தின் சப் இன்ஸ்பெக்டர் ஆனந்தகுமார் தலைமையிலான காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அதே நேரத்தில் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து செயல்பட்டனர். இதில் 1 மணி நேரத்திற்கு மேலான போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதற்குள் கேஷ் கவுண்டரில் இருந்த பணம் எண்ணும் இயந்திரம், ஏசி இயந்திரம், மேசை, நாற்காலிகள் என அனைத்தும் சாம்பலானது. மேலும் அவற்றின் மீது வைக்கப்பட்டிருந்த ஆவணங்களும் தீக்கிரையானது. இருப்பினும் அதிர்ஷ்டவசமாக வங்கியின் பணம் வைக்கும் அறைக்குள் தீ பரவாமல் இருந்ததால் கோடிக்கணக்கான ரூபாய்கள் பாதுகாப்பாக தப்பின. முதற்கட்ட விசாரணையில் கேஷ் கவுண்டரில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாகவே தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வரும் 17ஆம் தேதி அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடக்கிறது. புதுச்சேரி அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தின் முதல்வர் அழகானந்தன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை துணை தொழில் பழகுனர் ஆலோசகர் அலுவலகம் சார்பாக இந்த முகாம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள புதுச்சேரி அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடக்கிறது. செப்டம்பர் 17ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடக்கும் இந்த முகாமில் புதுவையில் உள்ள மத்திய, மாநில நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கலந்து கொள்கின்றன. 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி அடைந்தவர்கள், ஐடி சான்றிதழ் பெற்றவர்கள், டிப்ளமோ முடித்தவர்கள், பொறியியல் பட்டதாரி மற்றும் பட்டதாரி சான்றிதழ் பெற்ற அனைவரும் இந்த முகாமில் பங்கேற்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மணவெளி தொகுதியில் சுமார் 12 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சபாநாயகர் செல்வம் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதி புரணாங்குப்பம் கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட அப்துல் கலாம் வீதிக்கு ரூபாய் 4.99 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி, ஓடைவெளி பஞ்சாயத்துக்குட்பட்ட காளியம்மன் கோவில் வீதி அருகில் உள்ள வீதிக்கு ரூபாய் 7.79 லட்சம் மதிப்பில் கருங்கல் சாலை அமைத்தல் ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜை அந்தந்த பகுதியில் நடைபெற்றது. சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நடைபெறும் பூமி பூஜையில் சபாநாயகர் செல்வம் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர்கள் சரஸ்வதி மற்றும் அகிலன், புரணாங்குப்பம் மற்றும் ஓடைவெளி கிராம பஞ்சாயத்தார்கள், தொகுதி முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் புதியதாக 124 வாக்குச்சாவடிகள் உருவாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாவட்டத்தில் புதியதாக 124 வாக்குச்சாவடிகள் உருவாகிறது. வாக்குச்சாவடிகள் மறுசீரமைப்பு ஆலோசனை கூட்டம் திங்கட்கிழமை நடைபெற்ற போது இந்த முடிவு எட்டப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாவட்டத்தில் வாக்குச்சாவடிகளின் மறுசீரமைப்பு குறித்து ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலந்துங்கன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 1200க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கொண்ட வாக்குச்சாவடிகளை மறுசீரமைக்கவும், தேவைப்படும் இடங்களில் வாக்குச்சாவடிகளின் பெயர்கள் மாற்றியமைக்கப்படும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி கூறினார். மேலும் தேர்தல் பதிவு அலுவலர்கள் சமர்ப்பித்த வரைவு அறிக்கையின்படி 36 வாக்குச்சாவடிகள் இடமாற்றம் செய்யப்படுகின்றன. 112 வாக்குச்சாவடிகளின் பெயர்கள் மாற்றம் செய்யப்படுகின்றன. இதை தவிர 396 வாக்குச்சாவடிகளின் மறுசீரமைப்பு மற்றும் 124 புதிய வாக்குச்சாவடிகள் உருவாக்கம் தேவை என கூறப்பட்டது. அரசியல் கட்சி பிரதிநிதிகள் சிறிய மாற்றங்களுடன் முன்மொழியப்பட்ட திட்டத்திற்கு தங்கள் திருப்தியை தெரிவித்தனர். இந்த வரைவு முன்மொழிவுகள் தலைமை தேர்தல் அதிகாரி புதுச்சேரி மூலம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் என்று குலந்துங்கன் தெரிவித்தார். மின்துறை வடக்கு கோட்டம் அலுவலகத்திற்குட்பட்ட
மின் நுகர்வோர் தங்களுடைய கட்டண பாக்கியை செலுத்தி மின் இணைப்பு துண்டிப்பை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இது குறித்து மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின்துறை தீவிர மின் இணைப்பு துண்டிப்பு மேற்கொள்ள இருப்பதால் கிராமம் வடக்கு கோட்டத்திற்கீழ் இயங்கும் வில்லியனூர், முமியன்பேட், லாஸ்பேட், கோரிமேடு, அசோக் நகர், முத்திரையர்பாளையம், காலாப்பட்டு, ராமநாதபுரம், சேத்ராப்பட்டு, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் ஆகிய இயக்குதலும் மற்றும் பராமரித்தலும் பிரிவு அலுவலகத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டண பாக்கியை உரிய நேரத்தில் செலுத்தி மின் இணைப்பு துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் மின் இணைப்பு துண்டித்த பிறகு நிலுவைத் தொகை முழுவதும் செலுத்திய பிறகே மீண்டும் மின் இணைப்பு வழங்கப்படும். எனவே மின் நுகர்வோர் அனைவரும் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் உரியடித்தல் திருவிழா நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி உற்சவ திருவிழா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்று முன்தினம் இரவு திருமஞ்சனமும் அவதார உற்சவம் ஆகிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. நேற்று காலை 8 மணி அளவில் வெண்ணெய் தாழி கிருஷ்ணர் திருவீதி உலாவும், அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது. மாலை உரியடி உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு சுவாமி வீதி புறப்பாடு நடைபெற்றது. மேலும் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்தினை முன்னிட்டு தினம்தோறும் காலை திருமஞ்சனமும் இரவு 7 மணி அளவில் சுவாமி உட்புறப்பாடும் நடைபெறுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.